ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பிஸியா இருக்காங்க, சாப்பிட்டு அந்த இமோஷன்ஸ் மட்டும் இப்படி உட்காந்து பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காது. அது மீ போட்டு நான் பெண்ணுங்க பேசக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள். சோ நம்ம கொரியா பிளேஸ் விசிட் எபிசோட் 8 நம்ம 7 முடிச்சிட்டோம். இப்போ 8th எபிசோட் போயிடலாம். Welcome to Vijay Sidhu Vlogs from Korea, South Korea. என்னடா இது என்னடா கொரியாலயும் ஒரு மாமா இருப்பாரு. ஆல்பம் இது உள்ள இருக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன சார் தொழில் இது? இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒரு அடிச்சு வருவாங்க. இங்க வந்து இந்த மாதிரி ரெண்டலுக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதாவது பழைய கொரியன் அந்த ராஜாக்கள் ராணிக்கள் இவங்க வியர் பண்ண ட்ரெஸ்லாம் இருக்கு. ட்ரெடிஷனல் ட்ரெஸ். அதாவது அது பேர் வந்து ஹேண்ட்பாக் அப்படின்னு சொல்றாங்க. ஹேண்ட்பாக் அதாவது நம்ம ஊர்ல தமிழ்ல வேஷ்டி மிதிக்க கூடாது, தமிழ்ல வேஷ்டி சட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொரியாவோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் ஹேண்ட்பாக். இப்போ நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதை வாங்கி நம்மளும் என்ன மாற போறோம்? மாற போறோம். இந்த பேலஸ்ல வந்து ஏதோ ஒரு பரேட் ஒன்று நடக்குமா, அதாவது இந்த காவலர் பணியெல்லாம் இன்னமும் அது இருக்காங்க. ராஜாக்கள்லாம் இல்ல, ஆனா இன்னமும் அந்த காவல் பணியெல்லாம் இங்க ஆட்கள் தான் இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 12 மணிக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுவாங்களாம். இங்க இருந்து இங்க இப்படி மாறுவாங்களாம். அதே மாதிரி 2 மணிக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுவாங்களாம். சோ இப்போ நம்ம வந்திருக்கிறது 1:44, 2 மணிக்கு அந்த ஷிஃப்ட் சேஞ்ச் பண்றதுதான் பாக்கிறதுக்காக வந்துருக்கோம். வாங்க போலாம். இந்த ஹர்ஷத் ஆக்ஷன்ஸ் வந்து பேச முடியாதவங்களெல்லாம் கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. ஆமாங்க, சைன் லாங்குவேஜ். இந்த முன்னெல்லாம் நம்ம நியூஸ் சேனல் தூர்தர்ஷன் வர நியூஸ் கீழே வந்து ஒருத்தவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சைன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை என்ன பண்றாப்லையோ. கியூட்டிஸ். அண்ட் பை தி வே நம்ம ஏஜ் சொல்லலாம் வேண்டாம், அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் வர மாதிரி இதுல உள்ள ஸ்டேஜ்ல ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்க மாதிரி இங்க எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ராஜா கிட்ட உடனே வாடா அப்படின்னு சொல்லி காலேஜ் இதுல கூப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க வந்து இந்த பாலப்பிரபா பாவடையா பாத்துக்கிட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளை எங்க நிக்குதான் அங்க போய் பாவடை பார்த்தேன் வந்துருச்சு இல்ல. நான் எதிரா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இது வேணும். கீழே வந்துருச்சுடா. அதையே சொல்லிக்கணும். For people, we have 2 lines. The other one is premium line. Premium line is 1 hour 30 minutes, 50,000 won. 1 hour 30 minutes, 35,000. எப்படி பிடிச்சல? பிடிச்சிருவேன்னு தெரியும், கம்மன் இல்லை. ஆனா இது அவங்க என்ன சொல்றாங்க, இது நார்மல் லைன் ஏதோ சொல்றாங்க. இது போட்டா நார்மல் லைன்ல நிக்கணும். இது பிரீமியம் லைன். லைனுக்கு இல்ல, இதுதான் ட்ரெஸ் தான் லைன். கியூ நினைக்கிறேன். அவங்கள்ட்ட கேளு. ஆஃப்டர் வியரிங் திஸ் queue any line for this costumes? If you wear this costume, it is free to palace. So actually இந்த ஹேண்ட்பாக் போட்டீங்கன்னா நீங்க பேலஸ்குள்ள போட்டு டிக்கெட் எடுக்க தேவையில்ல, ஃப்ரீயா. சோரிக்கு எனக்கு நானே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மஜா வா அண்ணா, ரெடியா போய் போட்டு வரவா. அர்ஷத் கான் இப்போ கொரியன் கானா மாற போறேன். சோரி செமையா இருக்கு. இது நான் ரெடி. சோரி நான் அவங்களே போட்டு விடுவாங்க நினைக்கிறேன். அப்படியா? கை சாமி. ஆனா சூவை கலட்டோம்னா உன் நாத்தம் தெரிஞ்சு உன்னை அமைச்சிருவாங்க. போடு போடு போட்டு விடுவாங்க. இன்னும் நீ என்னெல்லாம் பண்றேன்னு பாக்குறேன் நான். எங்க அம்மா இந்த மாதிரி ரெடி பண்ணி விடுவாங்க. எதுக்கு நீ லாயர் ஆகணும்னு? ஆனா நீ என்ன ஆன? அந்த ஏரியா மாமா ஆன. இந்த மாதிரி இவங்களே மாற்றி விடுறாங்கன்னா நம்ம டெய்லி இங்கேயே வேலைக்கு சேர்ந்துடலாமே. தெரியுது மூஞ்சில தெரியல, வாயில வலியுது. மூஞ்சில தெரியறது வேற, வாயில வலியறது வேற. அப்ப நாங்கெல்லாம் கிங்குடா, நீ குயிலு. இது என்ன டஸ்ட்பின்? மல்லாக்க நம்ம ஊர் டஸ்ட்பின்லாம் இப்படிதான் இருக்கும், மல்லாக்க கொத்த மாதிரி இருக்கு.
இந்தாங்க கிங் வெளில நில்லுங்க போங்க. உனக்குன்னு அது கிடையாதுன்னு போயிட்டாங்க. கோமணம் மாதிரி ஒரு துணியை சொல்லுவாங்க, இப்படி கட்டிக்கோ. அண்ணுமா இருப்பான் நீங்கப்பா சும்மா இல்லடா இல்லடா உள்ள போட்டா கரெக்டா இருக்கு. நீ போடுற அவனுக்கு பொறாம. ஆமாண்ணே, நீ ஒரு ராஜாங்கிறத அவனால ஏத்துக்க முடியல. அவன் ஒரு இதுதானே, அவன் சிப்பாய் தானே. சிப்பாயா உங்களுக்கு நல்ல மேல ஏத்தி கட்டினாங்க, எனக்கு லோயரா கட்டாங்க. அவ்வளவுதான் அலாவுதீன் மாதிரி இருக்கீங்க. அவ்வளவுதான் அடுத்து என்னோட ட்ரெஸ்ஸ போட போறேன். அவ்வளவுதான். இதை போட்டா ஷாங்காய் நூன் படத்துல வர மாதிரி ஹெல்மெட்டா இருப்பேன் நானு. பின்னாடி ஒரு கொரியன் தாத்தா வந்துட்டு இருக்காரு. சாரி அண்ணா, எதுவுமே டாக்டர் போட்டுக்கிறா. அந்த ராஜாக்கெல்லாம் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டாங்கன்னு இப்பதான் தெரியும். நல்லா காத்தோட்டமா இருக்குப்பா. வேணுங்கிறப்ப ராணி சோறு போடுறவனா எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஜோக்கர் நினைக்கிறேன். தம்பி, ராஜாக்கள்லாம் வரப்போறாங்கன்னு கிரௌட் கிளியர் பண்ணு. பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்படி இருக்கேன் ஒரு ஆள் தம்பி புறாவுக்கு சோறு வீட்டுக்கு போனோமான்னு இருக்கு. இப்ப சோக என்னன்னா பர்ஸ் உள்ள இருக்கு. அதெல்லாம் பாவாட மாதிரி தூக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்க வருது இது உள்ள பின்னாடி பின்னாடி பாக்கிட்டு இப்படி தூக்கி நிற்பாங்க. இவர் வந்து பின்னாடி விட்டு எடுப்பார் போல. வீரரே சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும் நான்? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சரி விடு, நாளைக்கு வா சண்டைக்கு. உண்மையிலே எனக்கு ராஜாவா வாழ்றது ஆசையா இருக்குடா. இப்பதான் ராஜா வந்தா யோசிச்சு பாருங்க, ஜாலியா அந்த புறத்துல இருந்து மஜா பண்ணிருக்கலாம். நாம தெரிஞ்சவன் ஏன் ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் போய் ராஜா அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதும் ஆசை கிடையாது. அந்த படத்துல போய் எல்லாரையும் பண்ணணும். நகருங்கள், ராஜா எதிரே வருகிறேன். யாரும் நம்மளை கண்டு பயப்படவோ நகரவோ மாட்டேன்றாங்க. தளபதி சொல்லுங்க, இளைய தளபதி. இல்லை, எப்படி போனோம்? ராஜாவுக்கு இந்த வழி தானா? அடியோ சமிகோ பாவரிங்கா. இனியாளுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கலாம். என்ன ஆரம்பமாகி விட்டது, வாருங்கள். ராஜா வராருன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஆயிடா. எபிசோட்ஸ்ல ஏதாவது இருக்கும். ஏதோ அநியாயங்கசையோ அது இல்ல, அது வேற ஏதோ இல்ல. இந்த ஃபுல் எபிசோட்ல நான் ஏதோ கேட்டிருக்கேன். கொரியா எபிசோட்ல தானே அடியோஸ் அமிகோஸ் பவரிங் ஆஃப் சம்திங் லைக் தட். நோ, அநியாயங்கசையோ தான் அப்படி இது எடுத்துக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. கமெண்ட்ஸ்ல போடுங்க, எங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அநியாயங்கசையோ அப்படின்னா வணக்கம். கொரியால வந்து வணக்கம், நல்வரவு, பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்றது இல்லையா, இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அநியாங்கசையோ தான் அவர் வந்து அடியோஸ் அமிகோ ஸ்பானிஷ் தெரியல. லெட்ஸ் see. சிரிக்கிறாங்க அனைவரும் எஸ் எஸ். கொரியாவிலும் நீங்கள் பிரபலமா? ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரேட் பார்க்க தான் நம்ம வந்தோம். இதெல்லாம் பயங்கரமா இருக்குமா? நீங்க இப்ப பார்த்தது வந்து அந்த காட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அதாவது காவலர்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கான இதுதான் இப்ப நீங்க பார்த்தது. இது டெய்லி நடக்கும். காலையில 10 மணி, அதை விட்டீங்கன்னா மதியானம் 2 மணி. காலையில 10 மணிக்கு வரவங்க மதியானம் 2 மணிக்கு வரவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் ஃபுல்லா நின்று பாத்துப்பாங்க. இப்ப இவங்க நீங்க பாக்கணும் அப்படின்னா வெளில போய் அவங்க காட்ஸ் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம இந்த விஜிபி எல்லாம் இருப்பாங்க, அவங்க சிரிக்க வச்சா காசு தரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. நீங்க போய் அவங்கள்ட்ட பேசலாம், அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அவங்கள நீங்க எதுவும் ஹர்ட் பண்ணாம, அதாவது கை வச்சு குத்துறது,
இழுக்கிறது இதெல்லாம் இல்லாம நார்மலா நீங்க அவங்கள்ட்ட நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் அலவுடு. என்னதான் இந்த நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த மன்னர் ஆட்சி இதெல்லாம் முடிவுக்கு வந்தாலும் இவங்க இன்னும் அந்த பழைய அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க. ட்ரெடிஷனை இன்னும் ஃபாலோ பண்றாங்க. அதனால இது டெய்லி நடக்கும். நீங்க வந்தீங்கன்னா டெய்லி இதை பார்க்கலாம். நீங்க சவுத் கொரியா பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதுல இதையும் ஒன்னா வச்சு, ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம இவங்களோட உடை இதெல்லாம் நம்ம அணிஞ்சு இருக்கும்போது இது ஒரு தனி ஃபீல். ஆமா, இது ஒரு ஃபீல். உண்மையிலேயே இதெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு கோமாளி மாதிரி தரலாம். ஆனா இங்க நிறைய பேர் எங்களை பார்க்கும்போது குட் 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 அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அண்ணனை பார்த்து எங்க மன்னரை பார்த்த மாதிரியே இருக்கு. Adiós, amigo. இல்ல ஐ திங்க் அவங்க ஏதோ இன்சைட் ஜோக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அவங்களுக்குள்ள 2 பேர் ஜோக் பண்றது. could be some movie dialogue ஏதோ. இது பவரிங் ஆஃப் ஏதோ தெரியலையே. ரஜினிகாந்தோட ஏதோ ஒரு ஃபில்மா பவரிங். ஒரு ஐடியாவும் இல்ல. நீங்க சொல்லுங்க. குழப்பம் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. அவங்கள எடுக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட சேர்த்து ஒருத்தர் கூட போறேன். நான் ஒருத்தர் கூட செருப்பு பிஞ்சிடும். தள்ளுங்க. சரிப்பா. இந்தியா. ஐ லைக் ஜப்பான். ஐயா வாய பாரு. Thank you. Nice to meet you. ராஜராஜ சோழன். ஆதித்யவர்மாவா? எஸ். அது விக்ரம் சார் பையனா? இல்ல நீ போ. நீ இல்ல போ. அது ராஜா சின்ன ரோஜாம்பு. அகம் பிரம்மாசு. இது வேற. My friend. Yeah, great. கிரேட் மைத்திகார் பண்ணிட்டு இருக்காரு. கிரேட்ன்றாங்க. கிரேட் ஆர்டிஸ்டா? கிரேட் ஆர்டிஸ்டானே. ஐ ஆல்சோ கிரேட் ஆர்டிஸ்ட். எடுக்க மாட்டாங்க என்ன வீடியோ. ஆடியோ சுபிகோ பவரிங் ஆஃப். அவங்க ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்ட். ஓகே. அவங்க அவர் நைஃப் எடுக்கும்போது இங்க தள்ளி போடுங்க பாத்தீங்களா? நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா சித்து கொரியன் மாதிரி இருக்கு பாக்க. அந்த காஸ்டியூம் பிகாஸ் ஆஃப் குட்டி கண் இல்லையா அவருக்கு. அதனால பாக்க இந்த பழைய கொரியன் ராஜா காலத்து படங்கள்லாம் இங்க இருக்கு. அவங்களோட ஹிஸ்டரியில எடுக்கிறாங்க. அதுல எல்லாம் பார்த்தா ராஜாங்க மோஸ்ட்லி கொரியன் பழைய இதுல எல்லாம் ராஜாங்க தாடி வச்சிருப்பாங்க. சேம் எக்ஸாக்டா. டவுட் இருந்தா நீங்க போய் தட்டி பாருங்க. அதுல யூடியூப்ல பாருங்க. அவங்க தாடி வச்சிருப்பாங்க, தின்ன மீசை வச்சிருப்பாங்க, இப்படியேதான் இருப்பாங்க பாக்க. சோ அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So can I ask you to make a photo for us? ஓகே. இவரெல்லாம் விருப்பமே எல்லாம் போட்டு வந்திருக்காரு இந்த உடைய. இங்க பாருங்களேன். கேக்குறாங்க. நான் கூட ராஜா மாதிரி இருக்கேன். ஏன் கூட எடுக்க மாட்டாங்க யாருமே. என்ன எதுக்கு விட்டாங்க என்ன? இப்ப நம்ம வெளியே இந்த பெரேட் முடிச்சுட்டு நாம உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த பேலஸே பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேலஸோட பேர் உங்களுக்கு நாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொரியன்ல அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் ஐயோ அவங்க கிராமர் கரெக்ட். நாம பண்ணக்கூடாது. நாம பண்ணாத தப்பு இல்லையா? பெண்கள்னால போல இருக்குப்பா. என்னன்னு தெரியல. நம்ம பெண்கள்ப்பா. நம்ம நியூபீஸ். நான் பெண்ணுங்க. எந்த பெண்ணு? ரெனால்ட்ஸா? இல்ல எனக்கு தோணுது நியூபீஸ் ராகிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. புதுசா சேர்ந்துடுவாங்க. ஆமா. தேங்க்யூ. ஆதித்யவர்மா. வெயிட் பண்றீங்க. தஞ்சாவூர்ல நாங்கெல்லாம் ராஜர் பரம்பரை. அப்படியா? ஆமா. எல்லாருமே என்ன சின்ன ராஜா தான் கூப்பிடுவாங்க. யார் பெரிய ராஜா? எங்க அப்பா. அப்படியா? பார்த்தா பெரிய ராஜா. அடேங்கப்பா, என்னவோ ஒரு அழகு. இப்படிவா. சோ ஆக்சுவலா இப்ப நம்ம இருக்கிறது இந்த கியோங்பக்குங் பேலஸ் அப்படின்ற ஒரு இடம். இந்த கியோங்பக்குங் பேலஸ் நாங்க சொல்லும் போது ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால நாங்க கீழே போட்டுறோம். ஏன்னா அதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா
தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த பேலஸ். இந்த பேலஸ் வந்து எந்த ராஜா இருந்தது, எப்ப கட்டப்பட்டதுலாம் தம்பி சொல்லுவாங்க. சொல்ற மாதிரியே வந்துட்டு ஏன்ட்ட மாட்டி விடுறீங்க. சரி சொல்றேன். சோ ஆக்சுவலா இந்த பேலஸ் வந்து பாத்தீங்கன்னா 1395ஆம் ஆண்டு வந்து கட்டப்பட்டதுன்னு. ஆக்சுவலா இந்த பேலஸ் கட்டினவங்க யாருன்னா ஜோசன் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டைனாஸ்டினா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? டைனாசிட்டினா அது டைனாசிட்டி இல்ல, அது ஒரு சிட்டி கிடையாது. டைனாஸ்டின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி. ஆமா, நான் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப முகல் பீரியட் இருக்குல்ல, யாரு சோசியல் நாலேஜ் இல்லையா? சோசியல் ஃபெயில் சோசியல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முகல் நான் சொல்லுவேன்னா சோசியல் என்ன சொல்லுவேன்னா தெரியல. நீ சொல்லு, நான் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பேன். எனக்கு ராஜராஜ சோழன் தெரியும், ராஜேந்திர சோழன் தெரியும், அப்புறம் குலோத்துங்க சோழன் தெரியும், அருள்மொழிவர்மன், இதெல்லாம் பொன்னியின் செல்வன் பார்த்து அதுக்கு முன்னாடி போய் பொன்னியின் செல்வன் படிச்சு நான் கத்துக்கிட்டேன். ஓகே, அதான் இப்ப தெளிவா சிம்பிளா சொல்ற பாருங்க. இப்போ முகல்னு இருக்காங்க. முகல்லாம் யாரு? தாஜ்மஹால் கட்டினாங்க. அந்த இருவரும் அமெரிக்காவை வலம் வருவோம், அதன் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம், நம் காதலை கவி பாடவே. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல இந்தியா வந்து ஒவ்வொரு மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. So அந்த மாதிரி வந்து இங்கேயும் அது இருந்தது. ஃபர்ஸ்ட் இங்க மன்னர் ஆட்சி. இது என்ன தெரியுதா? நான் சொல்லட்டுமா? இல்ல வடிவேல் சார் கூட கொடுத்து போவாங்க. இப்போ வந்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்களுடைய காலகட்டத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரண்மனை பேலஸா இருந்திருக்கு. இங்க ராஜா ராணிகள் சொல்ல முடியாது, இதெல்லாம் ராஜா ராணியும். நம்ம ஊர்ல வந்து ராஜாவோட பேலஸ் நம்ம ஊர்ல எப்படி கட்டிருந்தாங்க. ஆனா இந்த ஊர்ல பேலஸ் பாரு, பேலஸ்னாலே இந்த ஷேப் தான். ஆக்சுவலா சைனீஸ்க்கும் ஜாப்பனீஸ்க்கும் கொரியன்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே கிட்டத்தட்ட ட்ரெடிஷனா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒண்ணு கூடிதான் வராங்க. யாருக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களோட இது போனாலும் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ், இந்த மாதிரி ஆர்கிடெக்சரா எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம ஊர்ல வந்து அரண்மனை எல்லாமே எங்க இருக்கும்? மோஸ்டா இந்த ஊர் ராஜா கொஞ்சம் ஜாலியா இருக்கிறாரு. தெரியுது ராஜா கிட்ட. சரி இருக்கலாம், நான் விட்டு எல்லாம் இருக்கலாம், பிரச்சனை இல்ல. அதானே இப்போ சென்னை மாதிரி தானே இந்த சால் சிட்டி. சென்னை மாதிரியா? சென்னை மாதிரி இது ஒரு மெயின் சிட்டி. ஆனா இப்ப சென்னையில இருந்த அரண்மனை இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு நடுவுலயே இப்படி ஒரு பேலஸ் வச்சிருக்கு. என்ன நக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான், நக்கிட்டு போயிருவோம் கண்டென்ட் அப்படின்றதுதான் அந்த நக்கி. இந்த ட்ரெஸ் போட்டதுல இருந்து அவருடைய அந்த பூர்வீகம் உள்ள வந்துருச்சு போல. ஃபுல்லா எல்லாத்தையும் நாங்க ஜெனரலா ராஜவம்சத்துல அப்படி கை கொடுப்போம். ராஜவம்சத்துல அக்கில தான் ராஜவம்சத்துல அப்படி கை கொடுப்போம். அவன் டக்குன்னு விரோதின்னு தெரிஞ்சுன்னா பட்டுன்னு தலையை எடுத்துருவோம். அதுதான் எங்க ராஜவம்சம். போக மாட்டேது. எனக்கு தெரிஞ்சு கத்திய ஒழுங்கா சுருவ தெரியாது. இந்த பொடி இதுவே இவ்வளவு பெண்டா இருக்கு. எவனாவது ஒருத்தர் இதை இப்படி சுருவானா? கத்தியே இப்படி சுருவணும். சரி ராஜா கூட நான் கொஞ்சம் கையிலேயே தான் எல்லாமே. உனக்கு கத்திலாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் பேச சட்டையாவது இருக்கட்டும். பேசு. என்ன சொல்லிருந்தேன்? கூகுள் இருக்கதை சொல்லிட்டு இருந்தேன். கூகுள் இருக்கிறது கிடையாது. இந்த ராஜா வந்து இப்படி இருக்கு, அரண்மனை எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான். பாத்தீங்கன்னா 1395 இது கட்டப்பட்டாலுமே வந்து 1395 என்னடா 1300. அதாவது நாங்க கூகுள் பார்த்தா தப்பு. என்ன எடிட்டர் செத்தான். நான் இல்லை, இவங்க பண்றது எல்லாமே கூகுள்ல இருக்கு. நாங்க அதை அப்படியே இங்க போட்டுறோம், நீங்க அதையும் பாத்துக்கங்க. இவன் ராஜவம்சத்துல இருந்து இவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பிறக்கும் போது இவ்வளவு நாலேஜ் எல்லாம் கிடையாது. வரும்போது கூகுள்ல படிச்சுட்டு வந்தாங்க, அதை நாங்க இங்க போட்டுறோம். வேணா நீங்க படிச்சீங்க. தம்பி நான் சொல்றேன், நீங்க அவ்வளவு கஷ்டம். தம்பி நீங்க வெளில போங்க. என்னண்ணே? வாங்க போ. பாப்பா தம்பி சொல்லுப்பா. ஆக்சுவலா அந்த ராஜாவுக்கு ஒண்ணும் தெரியல, நல்லா அடிச்சு தரஞ்சிட்டு புது ராஜா அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். கூகுள்ல ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காரு நைட்டு ஃபுல்லா. ஸ்டார்ட். இப்போ வந்து இந்த மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்துவிடும். மன்னர் வந்து கட்டினாருன்றதுக்கு மண்டபம் ஆயிடுச்சு. இந்த பேலஸ் வந்து 1385 இருந்து 1395 கட்டி முடிச்சிருக்காங்க. யார் கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா ஜோசன் டைனாஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சோல்ல இருந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாம் வந்து சோல்னா இந்த நம்ம இருக்கிற கேபிட்டல். இது வந்து 1300 அப்புறம் தான் கேபிட்டல் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அங்கங்க பிரிஞ்சு தனி கிங்டம்ஸா இருந்திருக்கு. மொத்தமா கொரியாவா ஒரே கிங்டமா ஆனது 1300 தான். அப்போ இந்த ஜோசன் டைனாஸ்டி கட்டினதுக்கு அப்புறமா 1525 ஜப்பான் வந்துட்டாங்க உள்ள. ஜப்பானி இவங்க இது பண்ண போட்டு ஆக்கிரமிச்சு அழிச்சிட்டாங்க இந்த பேலஸ ஃபுல்லா. அப்ப இதெல்லாம் ஜப்பான்காரங்க கட்டினதா? ஜப்பான் இதை அழிச்சிட்டாங்க ஃபுல்லா. அழிச்சிட்டு 1500 இருந்து 1800 வரைக்கும் ஜப்பான் கிட்ட இருந்துச்சு இது. ஓகே. அதுக்கப்புறமா 1800 திருப்பி இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப திரும்ப கொரியன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, அவங்கள விரட்டி அடிச்சுட்டு 1800 திருப்பி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகே. சவுத் கொரியால வந்து அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு சைனீஸ்
பாதி, ஜாப்பனீஸ் பாதி, நடுவுல தான் கொரியன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கு இதான் காரணம் போல இருக்கு. ஏன்னா ஜப்பான் இங்க படையெடுத்து வந்திருக்காங்க, சைனீஸ் படையெடுத்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கொரியன்ஸ் இருக்கிறாங்க. சோ எல்லாரையும் போட்டு மிக்சில் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இவங்களோட கலாச்சாரம், கல்ச்சர் எல்லாமே இருக்கு. படையெடுத்து வந்தாங்க. நீங்களே என்ன படம்? தமிழ் படமா, கொரியன் படமா? ஒரு செய்யுங்கள். இப்படி இருக்க போடுற அந்த இடமா இதெல்லாம் ஃபீல் ஆகுது. ஆமா, இதெல்லாம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்கிற மாதிரி தான் டோர் இருக்கு. இந்த கல் எல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம நம்ம ஊர்ல யாழி மாதிரி இங்கேயும் ஏதோ ஒரு பெரிய மிருகம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த மிருகத்தை தான் இவங்க கோயில்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க கட்டினதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த சோல்லே வந்து அவங்க 5 இந்த மாதிரி பேலஸ் கட்டியிருக்காங்க. ஆமா, இந்த 5 பேலஸ், அந்த 5 பேலஸ்லயே இந்த கெங்போக்குங் பேலஸ் தான் பெருசு இருக்கிறதுலயே. வரும்போது ஒரு பெரிய இடம், அதுக்குள்ள அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய இடம், அதுல உள்ள வந்தீங்கன்னா பயங்கர பெருசு, பயங்கர பெருசு. இங்கதான் ராஜா இருந்திருப்பாரு போல. இங்க இருந்து வெளியில போறதுக்கே அப்படி ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் இருக்கு. Yeah, sure. Hey, from? Korea. Where are you from? You're from India. You know India? அதாவது கீழே இருந்து நாங்க சும்மா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு. அப்போ ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட போட்டோ எடுக்க வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல லைன் கட்டி ஒரு 30 பேர் வந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, வெளில அந்த காட்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவனுக்கு தான் காட்ஸ் நினைச்சு நம்ம கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா உண்மையாலே நீங்க வந்து கன்ஃபார்ம் கொரியா வரீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொரியா வராங்க அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உண்மையிலே எக்ஸைட்டடா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் சவுத் கொரியா எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன். இங்க இருக்க ரோடு இந்த இது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கு. இங்க நல்லா குளிருது. அது மேபி இந்த சீசன்லயா அப்படின்னு தெரியல. ஆனா இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். சுத்தி மலைங்க தான் இருக்கு இந்த ஊர்ல. இன்னொன்னு, இந்த ஊர்ல எல்லாருமே ரொம்ப கைண்டா இருக்காங்க. அவங்க பேசுறதா இருக்கட்டும், அவங்க ஏதாவது நம்மள்ட்ட இது பண்றதா இருக்கட்டும், ரொம்ப கைண்டா எல்லாருமே ரொம்ப அன்பா பேசுறாங்க இந்த ஊர்ல. இதுதான் இந்த ராஜாவோட சிம்மாசனம். அப்படியே அந்த ஒரு ஆமா, உள்ளே ஜில்லுன்னு இருக்குடா. ஆக்சுவலா ஓப்பன்ல தான் இருக்கு, ஆனா ஜில்லுன்னு இருக்கு. இது எல்லாமே உள்ள கலர்ஃபுல்லா இருக்கு. கிரீன், ரெட், ப்ளூ, வயலட், எல்லோ, பிங்க். மேல பாருங்க டிராகன். அந்த காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் போருக்கு போகணும்னா இது எடுத்துருப்பாங்களா, யானை, குதிரை எல்லாம். அங்க என்ன பண்ணுவாங்க, டிராகன் எடுத்துட்டு போவாங்க. எதிரிங்க ஏதாவது பண்ணாங்கன்னா டிராகனை தள்ளுவாங்க. டிராகன் போய் நெருப்பு போட்டு திரும்ப வந்து பாக்கெட்ல உட்காந்து கழுத்துல ஏறிக்கும். அப்படிதான் போவாங்க. இந்த கதை தெரியும். இந்த மாதிரி என்கிட்ட 28,000 கதை இருக்கு. இப்படி வச்சுதான் நான் இனியாளுக்கு சோறையே ஊட்டுவேன். அந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி நான் இருக்க போறேன்னா. இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் பாத்துட்டோம். இது நான் கேட்கலாம் தப்பாயிடும். இந்த ராஜா இந்த அரண்மனை பார்த்தோன்னே நீங்க எப்பவுமே ராஜா கதை சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு கதை மட்டும் சொல்லுங்க தம்பிக்காக. ராஜா கதை? ராஜா கதை சொல்லுங்க சொல்லுங்க. அதான் இப்போ நினைச்சீங்களா? அதான் அதுவா? ஆமா ஆமா. பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப அன்பானவர், பண்பானவர், அழகானவர். அவருக்கு ஒரு ராணி ஒருத்தவங்க இருந்தாங்க. உலகத்திலேயே அப்படி ஒரு ராணி இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அவ்வளவு அழகான ராணியா. அந்த ராணி மேல அந்த ஊருக்கே ஒரு மாதிரி கண்ணு. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணா, உலகத்திலேயே இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு ஒரு கண்ணு. அதே அரண்மனையில ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த வைத்தியருக்கும் ராணி மேல ஒரு சின்னதா ஒரு ஃபேன்சி. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் அப்படி கிராஸ் பண்ணி ராணி ரூம் அப்படி கடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ராணி ரூமுக்குள்ள ஒரு பாம்பு ஒன்று போயிருக்கு. அப்படின்னு என்ன பாம்பு? அதான் நல்ல பாம்பு. அதை பார்த்தோன்னே இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ராஜா 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 இந்த மாதிரி ராணி ரூமுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு பூந்துச்சு ராஜா, உடனே நாங்க காப்பாத்தணும் அப்படின்னு ராஜா பதறி அடிச்சு ஓடியாடுறான். என்னாச்சு தங்கத்துக்கு வந்து பார்த்தோம்னா ராணி தூங்கி இருக்கிறாங்களாம். அதுக்குள்ள சொல்றா, ஐயோ பாம்பு அவங்களை கடிச்சிட்டு போயிடுச்சு, அவங்க அவ்வளவு சாவ கிடக்குறாங்க, அவங்களால எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதற்றப்படுத்திட்டாராம். ஏதாவது பண்ணுங்க வைத்தியரை, எப்படியாவது பொண்டாட்டியை காப்பாத்திருக்கேன். எனக்கு இருக்கிறது ராஜா அவன் 10 5 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி தான், அது எப்படியாவது காப்பாத்திருக்கேன் வைத்தியர் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கு ஒண்ணு வைத்தியர் சொல்லிருக்காரு, நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது, முதல்ல என்ன கொஞ்சம் ஃப்ரீயா யோசிச்சு விடுங்க, அப்பதான் நல்லா காப்பாற்ற முடியும், நீங்க முதல்ல எல்லாரும் வெளில போங்க அப்படின்னா. ராஜாவுக்கு ராணி மேல ரொம்ப ஆசை, அதனால ஒரு மொத்த கிரௌடையும் வெளில கூட்டு போயிட்டு எல்லாம் வெளில போறாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு, நீங்களும் போங்க ராஜா. நானுமா? ஆமா நீங்க இருந்தீங்கன்னாலும் டக்குன்னு ராணி எந்திரிச்சாங்கன்னா விஷம் முறிஞ்சிரும், வெளில போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வைத்தியர் போய் ராணி உங்களை பாம்பு கடிச்சிருச்சு, உங்களை குணப்படுத்துறாங்க. என்ன ஒண்ணும் கடிக்கல, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ராணி அப்படின்னு தப்பான்னு பிடிச்சி லிப்லா கடிச்சாங்க விஷத்தை உரியறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ராணி உங்களுக்கு கண்ணத்திலயும் விஷம் இருந்திருக்கும், கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு இழுத்துக்க ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் விஷம் இருக்கு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. போனா டப்பு 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 டப்புன்னு ஒரே சத்தம். யாருன்னு பார்த்தா ராஜாவோட தளபதி அந்த சேவர்கள் எல்லாம் வந்து கதவு தட்டுறாங்களாம். ரைட்டு என்னையா பண்ண, உன்னை உடனே ராஜா கூட்டு வர சொல்றாரு அப்படின்னோட இவருக்கு ஒரே பயம் வந்துருச்சான். கூட்டு போறாங்களாம்.
கூட்டு போனா அரண்மனை கதவை திறக்குதான். இவர் முடிவே போட்டு அவ்வளவுதான் நம்ம கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பாக்குறாராம். பார்த்தா ராஜா அப்படி படுத்திருக்காரா காலை வச்சு. ராணி எங்க பாம்பு கடிச்சதோ அதே மாதிரிதான் என்னையும் பாம்பு கடிச்சிருச்சு, கொஞ்சம் வந்து அப்படின்னு. ஓகே. ஆனா ஆக்சுவலி அந்த பேலஸ் அந்த கிங் பத்தியே சொல்லல இவங்க. கிங் செஜாங். ஆமா, நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்சிருக்கீங்கல்ல கொரியன் ஹிஸ்டரி, நீங்க அந்த ஷாக்ல இருந்து வெளியே வாங்க. குளு 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 இங்கிட்டு கூட குஜாரா, இங்கிட்டு குஜாரா, இங்கிட்டு குஜாரா. பேலஸ் பத்தி சொல்லிருக்காங்கல்ல ஸ்கூல்ல, சொல்லு. ஒரு ரெண்டு 3 சென்டென்ஸ் சொல்லு. And also about how their language was, how did Korean form? ஆமா, செஜோங்னு ஒரு ராஜா இருக்காரு. அவர்தான் வந்து இந்த கொரியன் லாங்குவேஜ வந்து இப்படி கிரியேட் பண்ணது. அவர் வந்து காசு அதுல எல்லாம் வருவாரு, இந்த கொரியன் காசுல காயின்ஸ்ல எல்லாம் வருவாரு. அவர்தான் வந்து இந்த ஜோசன் டைனஸ்டி நடக்கும்போது ரூல் பண்ண கிங். சோ அவர்தான் வந்து இந்த பேலஸ் ஹெல்ப் பண்றது, மக்களுக்கு எல்லாம் நல்லா கொரியனை வந்து வளர்த்தி விடுறது, சொல்லி கொடுக்குறது, அவர்தான் வந்து நல்லா பண்ணாரு, இம்ப்ரூவ் பண்ணாரு கொரியாவை. அப்போ ஜோசன் டைனஸ்டில இருக்கிற கொரியாவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விட்டாரு. ஆல்சோ அவங்க வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சைனீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆமா, சைனீஸ் அப்போ வந்து கொரியன் இருக்கிறது சைனீஸ் தான் வந்து முழுக்கமா இருந்துச்சு கொரியன் லாங்குவேஜ்ல. ஜோசன் செஜோங் கிங் வந்ததுக்கு அப்புறம் தான் கொரியனை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை. அதாவது உங்களுக்கு கூட 1 hour 1.5 hourல கொரியன் எழுதுறதும் படிக்கிறதும் முடியும். அவ்வளவு சிம்பிளா. பேசதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எழுத படிக்க ரொம்ப சர்வசாதாரணமா நானும் கத்துக்கிட்டேன். சிம்பிளா ஸ்கொயர்ஸ், லைன்ஸ் அண்ட் சர்க்கிள் போட்டு சிம்பிள் லாங்குவேஜ். உயிர் எழுத்துக்கள் 15 வருது இல்லையா? ஆக்சுவலி அவங்க ஸ்டாச்சு முன்னாடி எல்லாம் போட்டோ எடுக்கல. வெளியவே ரொம்ப ஆல்சோ அபார்ட் ஃப்ரம் தட் அங்க வந்து ஓபன் தியேட்டர் இருக்கு. எவ்ரி டே இந்த எனி வீக்கெண்ட்ஸ், பப்ளிக் ஹாலிடேஸ் டேல ஃபிலிம் போடுவாங்க வேற வேற லாங்குவேஜ். மக்கள் உட்காந்து பாப்பாங்க. அது இல்லாம ஓபன் லைப்ரரி இருக்கு. டென்ட் போட்டு யூ கேன் சிட் அண்ட் ரீட் புக்ஸ் ஓவர் தேர் அபவுட் கொரியா ஹிஸ்டரி. எது வேணாலும் நிறைய புக்ஸ் இருக்கு. பிடிஎஸ் பத்தி அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. ஃபுட் பிளேஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் கூட நடக்கும். ரீசென்ட்லி ஆப்பிரிக்கன் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மல்டி கல்ச்சரல் அங்க நடக்கும். ஆமா, எல்லா கல்ச்சரையும் பத்தி, அவங்க கல்ச்சர் இல்லாம மத்த கல்ச்சர்ஸ் பத்தியும் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டரா அது பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதுக்கு பேலஸுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நம்ம யூஎஸ்ல ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, இங்க வந்து ப்ளூ ஹவுஸ். ப்ளூ ஹவுஸ் வந்து பிரசிடென்ட் உட்கார்ற வீடு. இப்போ ஐ திங்க் அதுவும் ஒயிட் ஹவுஸ் பண்ணிட்டாங்க, ஐ திங்க். சோ அங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா 2 கார்ட்ஸ் அப்படி நின்னுட்டு இருப்பாங்க. பிரசிடென்ட் வீட்டு எதிர்த்தாங்க. அது ஆக்சுவலி காமிக்கல நிறைய. இன்னும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஜப்பான் ஓகே, சைனா ஓகே, கொரியன்ஸ் எப்படி? ஆனா இவங்களோட பூர்வீகம்னா இவங்க மங்கோலியால இருந்து வந்ததா சொல்லப்படுது. ரொம்ப பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கொரியன்ஸ் வந்து மங்கோலியால இருந்து வந்தவங்கன்னு சொல்லப்படுறாங்க. பட் தெரியல எக்ஸாக்ட்டா என்ன ரிசர்ச். செஜாங்கோட வைஃப் பத்தி சொல்லலாம். ஒரு 2 கிங் செஜாங் வைஃப். அவங்க வந்து கடல் தாண்டி வந்த ஒரு குவீன். அவங்கனாலதான் நிறைய ஆக்சுவலி இங்க ரிஃபார்மேஷன் எல்லாம் நிறைய உண்டாக்குனது அவங்கனாலதான். அண்ட் இது பெண்களுக்கு ஃப்ரீடம் அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் ஜப்பான் இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. லைக் as in it was like a graveyard. இந்த 15ல இருந்து 18 செஞ்சுரின்றது ரொம்ப டூ லாங். ஆமா, ஆக்சுவலி இந்தியாவோட ஜாஸ்தி. இந்தியா பிரிட்டிஷ் ரூல் பண்ணோட ஜாஸ்தி இல்லையா ஆக்சுவலி. சோ
அவங்க வந்து கிரேவியார்டு சுத்தம் லைக் இட் வாஸ் லைக் அ கிரேவியார்டு என்ன ஸ்மசானம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இவங்க. இந்த குயின் ஹிஸ்டரி ஆல்சோ ப்ரூவ்டு இல்லை, ஆனா அப்படிதான் மோர் ஆர் லெஸ் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அவங்க நம்ம சவுத் பார்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி, பிகாஸ் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் கனெக்டட் டு தமிழ். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம தென் தமிழகத்து அந்த பக்கத்துல இருந்து, அதாவது இப்ப கிடையாது, இப்ப இருக்கிற இல்ல, அந்த டைம்ல நமக்கு வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்து அவங்க என்னது ஆயத்தியான்னு அந்த ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த டைம்ல அவங்க கடல் வழி பயணமா அவங்க வந்து ஒரு டீனேஜரா ஒரு 16-17 வயது இளவரசியா அங்கிருந்து பல பொன் பொருளோட இங்க இருக்கிற மன்னருக்கு கட்டி கொடுக்கறதுக்காக அவங்கள கடல் வழி அனுப்புனதா சொல்லப்படுது. அதுக்கான ஆதாரங்கள் இங்க மீன் சின்னங்கள் நிறைய இங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுதான். ஆனா டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, மோடி கவர்மெண்ட் இருக்கும் போது என்னன்னா ஊபியில வந்து ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ மீன் சின்னம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து சூரிய ரத்னா அப்படின்னு சொல்லி அவங்க ஆயத்தியான்றது அயோத்தியான்னு நினைச்சுக்கிட்டு, ஸோ அவங்க அங்கதான் பிறந்தாங்க, அங்கதான் வந்தாங்க. என்னன்னா மோஸ்ட்லி அப்பெல்லாம் வந்து வடக்குல சேர்ந்த மன்னர்கள்லாம் கடல் வழி பயணம் போக மாட்டாங்க. ஸோ வடக்குல இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து தீட்டுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மளோட மன்னர்கள் தான், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தான், அதுவும் சோழர்கள் பாண்டியர்கள் ஓரளவுக்கு அவங்க வந்து கடல் வணிகம் செஞ்சவங்க. அவங்கதான் கடல் வழி பயணம். நமக்கு வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் நமக்குலாம் கிடையாது. கடல் வழி பயணம் அதிகமா செஞ்சவங்க நம்ம தான். ஸோ அதன் இதுபடி அங்க வந்து கடலும் கிடையாது ஊபியில. ஸோ மிகப்பெரிய இது பிரச்சனைங்க அது. அப்புறம் லாங்குவேஜ் எல்லாமே ஈவன் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு டெவலப்மெண்ட் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த மக்கள் தான். அண்ட் த கைண்ட் ஆஃப் நீங்க சொன்னீங்களே அவங்க இந்த வீடியோல நம்ம பார்த்தோம், எல்லாரும் சிரிச்சுட்டே பேசுறாங்க. பிகாஸ் அவங்க அவ்வளோ சஃபர் பண்ணிருக்காங்க. ரொம்ப இவங்களோட வரலாறே, கொரியர்களோட வரலாறே கண்ணீரால எழுதப்பட்ட வரலாறு தான். இவங்க ஜப்பான் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க முன்னேறி வந்தது. இப்பெல்லாம் ஏதோ பரவுது, கொரியால வந்து ரேசிசம் பண்றாங்க, இந்தியன்ஸ வந்து ஒதுக்குறாங்க, இந்தியன்ஸ பார்த்தாலே இது பண்ண, அப்படி இல்ல, ஒண்ணுமே கிடையாது. சும்மா வியூஸ் வந்து சேர்க்கறதுக்கு, ரூமர் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து என்ன எப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இங்க ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் லைக் யாரோ ரெண்டு பேர் பண்ற அவ்வளோ ரேம்பெண்டா கேவலமா ரேசிசம் பண்றது அப்படி இல்லைங்க. ரெண்டு பெண் குழந்தைங்களும் வந்து கொரியன் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப வருஷமா இருந்திருக்கேன் கொரியால. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அன்பான நேசமா பழகக்கூடிய மக்கள் தான் இவங்க எல்லாம். அப்புறம் செகண்ட் திங், நம்ம ஊர்ல நம்மள மதிக்காத சில ஃபீச்சர்ஸை இங்க வந்து நம்மளுக்கு மதிப்பாங்க. லைக் நம்ம நோஸ் எல்லாம் எனக்கெல்லாம் உண்ட மூக்குன்னு ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா இங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கண்ணு, ஐப்ரோஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு, கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஆக்சுவலி நான் கன்க்ளூட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஊர்ல அவ்வளோ வருஷம் பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணி நம்ம பெருசா ஒண்ணும் ஆக்சுவலி பார்த்தா லிமிட்டடா தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தான் வருது, அதாவது டெக்னாலஜி தான் வருது. அவங்க கொடுத்த டெக்னாலஜியை யூஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்கும். நமக்கு நல்ல ரோடு வசதி வேணும், நமக்கு வந்து நல்ல குடிநீர் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அடிப்படை பேசிக்கா இருக்கிற அடிப்படை வசதிகள் நம்ம சொல்றோம்ல, அது நம்ம இன்னும் எதிர்பார்க்கிறோம். அது உண்மைதானே. இந்த ஊர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுலயே நீங்க பாத்திருப்பீங்க எப்படி அழிச்சிருக்காங்கன்னு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊரு இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ், இவ்வளோ மக்களுக்காக என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. எப்போ வரும் என்ற ஒரு ஆறுதல், ஆதங்கம், எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கு. நம்ம திருப்பி நம்ம மண்ணுக்கு போவோம், நம்ம மண்ணுல இருக்கிற நம்மளோட உறவினர்கள் அங்க இருக்காங்க, இதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படையான ஒரு சாதாரண ரோடு வசதி எங்க போனாலும் அது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அப்புறம் இந்த
அந்த கழிவு பொருட்கள் அந்த குப்பை மேலாண்மை இருக்கும் இல்லையா, அதை எப்படி வந்து நெறிமுறைப்படுத்துறது, மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அப்ப இவங்க வீடியோல சொல்லிருக்காங்க ஃபுல் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அது ஃபுல் மலை தான், எல்லாமே மலை. இது வந்து முழுக்க முழுக்க குறிஞ்சி நிலம். ஆமா, அந்த மலை வச்சு கூட இவங்க நல்ல ரோடு குடுக்குறாங்க, நல்ல டனல் மாதிரி ரோடு பண்றாங்க. சோ இங்க வந்து ஒரு பிரச்சனையுமே வாட்டர் கிரைசிஸ்ன்ற மாதிரி நமக்கு இது வரைக்கும் அனுபவம் படல. இது வரைக்கும் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போனது இல்ல. என்னடா இது கொரியால என்னைக்காவது ரொம்ப ஸ்ட்ரோம் ஏதா வந்ததுன்னா, புயல் காத்து அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட 2 மினிட்ஸ் போயிட்டு வந்துருச்சு. அனுபவம் ஆகல. ஒரு தடவை ஒரே, அதாவது நான் இங்க 17 வருஷமா இருக்கேன், ஒரே ஒரு தடவை கரண்ட் போச்சு, அது 2 நிமிஷம் தான் வந்துருச்சு. அது கூட எப்படி சொல்லலாம், இங்க ஜனத்தொகை கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜனத்தொகை. பட் தட்ஸ் நாட் an excuse எப்பவுமே இல்லையா. அவங்க சிட்டில பண்ணிக்கலாம்ல, பண்ணிக்கலாம். அவங்க அப்ப நமக்கு ஜனத்தொகை அதிகமா இருக்குன்னா அப்ப நமக்கு வந்து எப்படி சொல்றது, மனித வளங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, மேன் பவர் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம இன்னும் நிறைய செய்யலாம். மேன் பவர் அதிகமா இருக்கு, புத்தி. இவங்களே சொல்லுவாங்க இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், so we should use that talent. பார்க்கலாம், எது நம்பிக்கையோட இருப்போம். we are also hoping. So இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் வீடியோவாவே இல்லாம இதன் மூலமா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் நாங்க இந்த ரியாக்ஷன் வீடியோ ஆரம்பிச்சது. கொரியால இருக்கோம், ஸ்பெசிபிக்கலி கொரியால இருந்து. ஆமா, நிறைய நண்பர்கள் ஊர்ல இருக்கிறவங்க கொரியா எப்படி இருக்கும், இப்படி இருக்கு, அப்படி இருக்கா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, அங்க இருக்கிற இதெல்லாம் எப்படி, ஸ்டடிஸ் எப்படி, அது இது இப்படி நிறைய கேக்குறாங்க. சோ நம்ம சரி இதன் மூலமா நம்ம வந்து ஏதாவது சொல்லலாம், இங்க இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்ன்ற ஒரு எய்மோட தான் இந்த ரியாக்ஷன் சேனல் ஆரம்பிச்சது. கொஞ்சம் நாங்க பண்ணா பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, நிறைய எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டடீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம். மூவிங் ஏதாவது ஒவ்வொரு வீடியோல நாங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம பாஸ்ட் வீடியோல கூட நம்ம ரியாக்ஷன் இல்லாம நம்ம பாஸ்ட் வீடியோஸ்ல கூட நம்ம நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்லிருக்கோம். Okay, see you guys. Good night. Bye. Bye.